கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இந்தியா வரும்போது ஒரு நல்ல ஆலய ஆராதனையில் உண்மையாக ஆராதிக்கும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரியா? நான் லண்டனில் போகிற சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச்சு, அதனால் இந்த மாதிரி ரொம்ப பாட்டு படித்து ஆராதிக்கிறது ரொம்ப குறைவு. நாங்கள் வீட்டில் பாட்டு படித்து தான் ஆராதிப்போம். நான் உங்களோடு இருப்பதில் ஒரு மிகுந்த சந்தோஷம். அதனால் ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் இங்கே வர செய்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் அவங்க குடும்பத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை நேசித்து வரும்போதெல்லாம் இங்கே வர்றது ஒரு ஃபேமிலி சர்ச் மாதிரி ஆல்வேஸ் ஐ ஃபீல், ஒரு குடும்ப சபை மாதிரி நீ ஃபீல் பண்ணுவேன். அதனால் நான் ஒரு காரியத்தை இன்றைக்கி முக்கியமாக சொல்ல போகிறேன். அப்படியா? சரி சரி. அநேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நான் இங்கே அடிக்கடி வர்றதுனால. யாரும் இதுவரை இதுதான் நான் முதல் தடவை உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்களேன். ஏன்னா நான் நிறைய தடவை 4-5 தடவை வந்திருக்கிறேங்க, நிறைய தடவை. அதனால் எல்லாருக்கும் தெரியும் முக்கால்வாசி. அதனால் நான் இங்கே படித்ததெல்லாம் விகேபுரத்தில் தான், PLW ஸ்கூலில் தான். அம்மா டீச்சராக இருந்தாங்க. நான் இப்போ லண்டனில் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க. கடவுள் பெரிய கிருபை செய்தார். ஒருவேளை என்னுடைய சுயத்தினாலோ இதனால இல்லை, ஆண்டவருடைய கிருபை. நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எது செஞ்சாலும் ஆண்டவருடைய கிருபை. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை தகுதி ஒன்று எனக்கு மிகுதியும் கிடையாது, ஆனால் ஒன்று தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும்போது ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். சரியா? இவ்வளோ ஹேனா சொன்னும்போது எனக்கு ஒன்று உணர்த்துச்சு. நான் பாஸ்டர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப ஷார்ட் லீவ் தான், 10 நாள் தான் லீவில் வந்தேன். பாஸ்டர் சொன்னேன், நான் வாரேன்னு சொல்லி. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 விதமான காரியங்கள் நடக்கும்போது ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். எதேச்சியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார்னா அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் இருக்குன்னு சொல்லி. 2வது காரியம், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது ஒரு பெரிய தடைகளை சாத்தான் கொண்டு வந்தான்னா அதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்னு சொல்லி. இந்த 2 கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை பின்பற்றுற பிள்ளைகளுக்கு எதேச்சியாக எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்தது வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் எல்லா ஆராதனையும் ஒரு நான் இங்கே நிற்கிறது எதேச்சியாக நடக்குன்னு நினைக்கலாம். எல்லாம் இது ஆண்டவரால் திட்டப்பட்ட ஒரு காரியம். நான் இன்னொரு சாட்சியாக இதை சொல்ல விரும்புகிறேன். நேற்று நைட் 11 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு 3 குழந்தைங்க. 3வது பாப்பா வந்து 5 வயசு. எங்களுக்கு ரொம்ப அலைச்சல் 10 நாளில். சரி, ஃப்ளைட்டு ஜேர்னி, அப்புறம் சென்னை வந்து இங்கே வந்ததுனால பாப்பாவுக்கு காய்ச்சல் வந்து அவளுக்கு அதுலேருந்து ரெக்கவரியாக ஆகலை. அவர் 3-4 நாள் சாப்பிடவே இல்லை. நான் பாஸ்டர் சொல்லும்போது நேற்று 11 மணிக்கு சொல்லும்போது என் ஒய்ஃப் சொன்னால் நம்ம போக முடியாது சர்ச்சுக்கு. அப்போ ஐம் ஆல்மோஸ்ட் டெம்ப்டட். எனக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, அவள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிறா, அவளுக்கு மருந்து கொடுத்துருந்தோம். இப்போ பாஸ்டர்கிட்ட சொல்லிடலாமா, நான் இல்லை நீங்கள் நடத்துங்க, நான் இன்றைக்கி வர முடியாது, கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு ஜோம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், பாஸ்டர் நான் வாரேன், நான் விசுவாசத்தோடு என்ன செய்கிறேன், நான் வாரேன், கண்டிப்பாக என்ன செய்வேன், வருவேன்னு சொல்லி. ஆனால் 12 மணிலேருந்து 2 மணி வரை 2:30 மணி வரை அவர் ரொம்ப மோசமாயிட்டான். கண்டினியூஸ் வாமிட்டிங், கண்டினியூஸ் ஃபீவர். அப்போ நான் 12லேருந்து 2 மணி வரை இந்த ரோட்டில் அவ்வளோ காரை எடுத்து அவ்வளோ ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் நெபுலைசர் அவளுக்கு கொடுக்கணும். அடிச்சா ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன செய்யலை, திறக்கல. நான் காரில் எங்கெங்கே போயிட்டுருக்கிறேன். இப்போ 2:30 மணிக்கு ஒரு யோசனை வந்தது, ஆண்டவரே நான் இதை கேன்சல் பண்ணிடலாமா, ஏன்னா திருநெல்வேலி கூட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா இங்கே யாருமே அட்மிட் பண்ண முடியாத ஒரு அவளுக்கு நெபுலைசர் வைக்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது திருநெல்வேலி கூட்டு போமான்னு சொல்லி நான் காரில் அணைஞ்சிட்டு வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் சொன்னா, ஜோ மட்டும் இப்போ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே ஏதோ ஒரு தடையை சாத்தான் கொண்டு வருகிறான், ஒருவேளை இந்த செய்தியை கொடுக்க முடியாதபடி ஒரு தடை வருதுன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அதனால் ஜோ பண்ணிட்டு வந்தோம். நான் நிற்கிறது ஒரு பெரிய கிருபை. அப்போ பாப்பா நல்லா இருக்கிறேன், காலைல கொஞ்சம் மெடிசன் கொடுத்தேன்னா பாப்பா நல்லா இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் வந்து ஏதோ ஒரு நன்மைக்காக. நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு செய்தி என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருந்த ஒரு செய்தி. வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இதை ரொம்ப கிளியராக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை எப்படியாவது கேட்கக்கூடாதபடி தடை செய்வான். சரியா? ஏன்னா இந்த செய்தியை கேட்டு இதன்படி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அதனால் எப்படியாவது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன், அவன் எனக்கு தடையை கொண்டு வந்தான், ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் உங்களை இங்கே வைத்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் என்னோடு பேசணும், சாத்தான் கொண்டு வர்ற எந்த தடைகளும் எனக்கு இந்த 1 மணி நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, அடக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தலை சாழ்த்தி
ஏசப்பா, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிது. எங்களை நீங்கள் கரம் பிடித்து கண்மணி போல நடத்தி வருகிறீங்க. உங்களை ஆராதிக்கவும், உங்களை அப்பா போற்றி பாடம் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறீங்க. அப்பா 2 அல்லது 3 பேர் ஒரு மனதாய் உங்களுடைய சமூகத்தில் கூடி வரும்போது உங்களுடைய பிரசனம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிரசனம் இந்த இடத்தில் இருக்கட்டும். அப்பா, அடியனை மறைத்து அப்பா ஆவியானவர் சொல்ல வேண்டிய காரியங்களை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறவும், ஒருவேளை சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும் நீங்கள் எங்களுக்கு ஒரு பலனும் கிருபையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற நோக்கம், எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த ஓட்டத்தில் ஒரு வெற்றியான ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு ஒரு கிருபை கொடுங்க. துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அது போட முடியுமா ஸ்லைடு? நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பிக்சர் காண்டி போடுறேன். எனக்கு தமிழில் டைப் பண்ண ரொம்ப தெரியல, காப்பி பண்ண தெரியல. எனக்கு இங்கிலீஷில் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்லைடு இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷ் படித்த தெரிஞ்ச பிள்ளைங்க நீங்கள் அந்த வசனங்களை பார்த்துக்கலாம். நான் நம்ம எல்லா வசனமும் தமிழில் வாசிக்கிறோம், சரியா? நான் என்னுடைய செய்திக்கு இன்றைக்கி தெரிந்து கொண்ட ஒரு டாபிக் எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறதுனால தான் இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கிறோம், இல்லையா? அப்படி முடிவு பண்ணாத எல்லாரும் இன்றைக்கி கேளிக்கை கூடங்கள்லேயும் அவங்க இஷ்டமான காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு முடிவு செஞ்சுருக்கிறோம், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை, நான் இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழணும்னு சொல்லி. அப்போ பவுல் தெளிவாக எழுதுறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டத்துக்கு அவர் சமன் பண்ணி எழுதுறாரு. நான் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா புரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தலை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நல்லா கவனிங்க, பவுல் தெளிவாக எழுதுறாரு, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையாய் ஓடி இந்த ஓட்டத்தை என்ன செய்யணும், ஆண்டவருக்காய் முடிக்கணும்னு சொல்லி. இன்னொரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 to 27 வாசிங்க. அதிலே ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு ஓடுகிற யாவரையும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கே அப்படி செய்கிறோம். நல்ல கவனிங்க, பவுல் முதலாவது சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நம்ம பொறுமையோடு என்ன செய்யணும், ஓடணும். 2வது எழுதுறாரு, இந்த பொறுமையோடு ஓடிட்டா நம்மளுக்குன்னு ஒரு பரிசு என்னது இருக்குது. என்ன, உலக பிரகாரமாக ஓடுறவங்க ஒரு அழிவுள்ள பரிசுக்கு ஓடுறாங்க, நம்மளுக்கு ஒரு நித்திய அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படி ஒரு பரிசும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வைத்திருக்கிறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கடைசி காலத்தில் எழுதுறாரு, அவர் எழுதும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவாக தெரியுது. பவுல் எழுதுறாரு, நம்ம இந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஓட்டம், அதை நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடி முடிக்கணும்னு. ஒரு என்னுடைய டாபிக் ரன்னிங் த கிறிஸ்டியன் ரேஸ் டு வின். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ்கிறது வெற்றியாய் நான் ஓடி முடிக்கணும். ஒரு இன்னொரு விஷயம், நான் டாக்டராக இருக்கனால இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறோம், எல்லாருக்கும் பாடுகள், துன்பங்கள், வித்தியாசமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஆனால் நம்ம எதை ஸ்ட்ரைவ் பண்ணுறோம், ஒருவேளை நான் எதை அச்சீவ் பண்ண விரும்புகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கையின் கடைசி ஓட்டத்தை முடிக்கும்போது நம்ம திரும்பி பார்க்கும்போது பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி. நான் பார்த்த ஒரு 2 பேஷண்ட் உதாரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதை உங்களுக்கு தெளிவாக புரிய முடியும். நான் அநேகமாக சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்திருந்தா சொல்லியிருப்பேன். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா அதை சொல்லும்போது உங்களுக்கு இந்த கான்டென்ட்டில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் 2004 ஜூனியர் டாக்டராக இருக்கும்போது எனக்கு மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். ஒரு 65-66 வயசு இருக்கும் அவருக்கு. வெரி ஃபிட், ரொம்ப ஃபிட்டான ஒரு பேஷண்ட். ஒரு பிரச்சனை அதுக்கு இது வரைக்கும் அவருக்கு வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. அவர் சும்மா ஒரு இருமல்னு சொல்லி ஒரு 6 வாரமாக 8 வாரமாக எனக்கு இருமல் இருக்குன்னு சொல்லி வந்தார். அவருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப ஃபிட்டாக இருப்பார், ஆனால் இப்போ சரியாக சாப்பிட முடியல, கொஞ்சம் வெயிட் குறையிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்குமோன்னு நாங்கள் யோசிக்கிறோன்னு சொல்லி நான் எக்ஸ்ரே பண்ணோன்னு தெரிஞ்சுது லங்கில் ஒரு கட்டி, அது கேன்சர் கட்டி. எனக்கு எக்ஸ்ரே பார்த்தோன்னு தெரிஞ்சுட்டு அது கேன்சர் கட்டி மாதிரின்னு சொல்லி உடனே நாங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணும்போது அந்த கேன்சர் எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிச்சு, பரவிடுச்சு. வெரி அக்ரெசிவ் கேன்சர். அப்போ எங்களுக்கு டாக்டராகி எங்களுக்கு தெரியும் அவருடைய லைஃப் ரொம்ப குறுகினது. ஒரு டாக்டர்ஸை நாங்கள் கொடுக்கக்கூடிய டைம் அவருக்கு மேக்ஸிமம் 3 months, 3 மாதம் தான் என்ன செய்வீங்க நீங்கள் இருக்க முடியும். பயங்கர ஒரு ஷாக்கிங் நியூஸ், யாருக்குமே இது ஒரு பயங்கர ஒரு துக்ககரமான ஒரு செய்தி. அவர் வெரி ஃபிட், அவர் இதுவரை ஹாஸ்பிட்டலே போனது கிடையாது. அப்போ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லா காரியங்களையும் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு என்னை கூப்பிட்டாங்க டாக்டர். ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாரு. அவர் நாங்கள் இன்னும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னே நான் அவர் கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசும்போது ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் நடந்தது எங்களுக்குள்ள. அவர் சொன்னார், அவர் ஒரு இன்ஜினியர், வாழ்க்கையில் பண கஷ்டமோ எந்த கஷ்டமோ இல்லை. அவருடைய ஒய்ஃப் மனைவி ஒரு கிறிஸ்தவ மனைவி. ஆனால் இவருக்கு எல்லாம் நல்லா இருந்து, அவருக்கு 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்கள நல்லா படிச்சிருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்கிறாங்க. அவர் சொன்னார் அவருடைய நல்ல வேலை எங்க. அப்போ அவர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் நன்மையாக இருக்கணும் அல்லது நல்லா நடக்கணும்னு நினச்சி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி காமிச்சிங்கன்னா அதில் உள்ள எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், பூர்த்தி செய்வேன். எனக்கு சிறு வயதில் ஒரு வியாதி கிடையாது, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பண கஷ்டம் கிடையாது, என்னுடைய மனைவி மிகவும் நல்ல மனைவி, எனக்கு அருமையான குழந்தைங்க, எனக்கு பேர குழந்தைங்க, எனக்கு நல்ல வேலை, எனக்கு பண கஷ்டம்னு நான் வாழ்க்கையில் சந்தித்ததே கிடையாது. அப்போ எனக்கு வாழ்க்கையில் ஒரு கேள்வி வந்தது, என் மனைவி கோயிலுக்கு போவா, எனக்கு எல்லாம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு எதுக்கு, நான் எனக்கு தெரிஞ்ச நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவேன்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேன். என் மனைவி கோயிலுக்கு போகும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன், ஓட ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு எல்லாமே என்ன இருந்தது, எனக்கு தேவைன்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், இப்போ நான் என் ஓட்டத்தை என்ன செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன். எனக்கு சொல்லிட்டேங்க, நீங்கள் 3 மாதம் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேங்க. ஆனால் நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு காரியம் சொன்னது எனக்கு அது லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. ஐ டர்ன் பேக், ஐ காட் எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே இருக்குது. அப்போ எனக்கு என்ன வரணும், எனக்கு கொஞ்சம் முன்னாடி நான் இறக்குறேன், 75-80 வயசுக்கு முன்னாடி நான் இன்னொரு எனக்கு ஒரு 10 வருஷம் நான் முன்னாடி போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, எனக்கு கவலையாக இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கணும். எனக்கு எல்லாமே இருந்ததே, நான் நல்லா தானே ஓடுனேன்னு. ஆனால் எனக்கு உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் எனக்கு இருக்குது. எனக்கு எல்லாமே நான் அச்சீவ் பண்ணேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் தேவை, ஆனால் எல்லாமே எனக்கு 0 மாதிரி தெரியுது. எதையோ ஐ மிஸ் சம்திங் வெரி பிக். அவர் சொன்னது, நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஆமாம், அப்படி அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்முடைய ஓட்டம் இதோடு முடியலை, இது ரொம்ப சாதாரணமான ஒரு உலகத்தில் உள்ள ஓட்டம் தான். ஆனால் உண்மையான வாழ்க்கை இனிமேல் தான் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் என்ன இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஆமாம், நான் அதை இப்போ என்ன செய்கிறேன், உணர்றேன். நான் ஓடிட்டேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பணத்துக்காக ஓடினேன், நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்காக ஓடினேன், எல்லாமே எனக்கு இருந்தது. நான் முடிக்கும்போது ஐ ஃபீல் லைக் ஐ ஆம் 0, எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போனால் நான் ஆண்டவரை ஏமாத்தின மாதிரி இருக்காதா? இவ்வளோ நாள் நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சேன், நான் நல்லா வாழ்ந்துட்டு இந்த ஓட்டத்தை ஓட எனக்கு விருப்பம் இல்லை, நான் இஷ்டம் போல் செஞ்சு என்னுடைய வாழ்க்கை வாழ தான் எனக்கு என்ன இருந்தது, விருப்பம் இருந்தது. அப்போ கடவுள் எனக்கு ஒரு சின்ன தாட் கொடுத்தாரு, சிலுவையில் தொங்கின கல்லனை குறித்து.
நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு 3 மாதம் இருக்குது, ஆனால் இதே மாதிரி ஒரு கல்லனுக்கு எவ்வளோ நேரம் தான் இருந்தது? 3 மணி நேரம் தான் இருந்தது. ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான், ஆண்டவரே உங்களை நான் பின்பற்றுறேன்னு சொல்லி. ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ். இந்த ஓட்டத்தை அவருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு வாரமாக அவர் கேட்ட செய்திகள் எல்லாம் என்னது தான்? துக்கமான செய்தி. அப்போ அதுதான் அன்னைக்கு முதல்ல ஒரு நம்பகமான ஒரு மிகவும் பாசிட்டிவான ஒரு நியூஸ் கேட்குறாரு. அவருடைய கண்ணிலே ஒரு சந்தோஷம். சொன்ன மாதிரி அவர் 3 மாதத்தில் இறந்துட்டார். அவங்க ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் பேசின அந்த 10 நிமிஷம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ஓட்டத்தை இந்த உலகத்தில் ஓடி ஆண்டவரை விட்டு நீங்கள் ஓடி கடைசி முடியும் போது நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் பெரிய எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் அல்லது எவ்வளோ பெரிய ஒரு நிலைமைக்கு வந்தாலும் யூ வில் ஃபீல் ஜீரோ. எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கும். ஆனால் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இன்னொரு நாள் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு 80 வயசு பாட்டி வந்தாங்க. வந்து அவங்களுக்கு பயங்கர தலைவலி, அவங்களுக்கு ப்ரெஷரும் ரொம்ப கூட உண்டு. அவங்க வந்தாங்க. வந்தோடனே அவங்க தலைவலி, அவங்களுக்கு கொஞ்சம் கையில் வீக்னஸ் இருக்குது. நான் தான் முதல்ல பார்த்தேன் அந்த பாட்டியை. ஐ சஸ்பெக்ட் அவங்களுக்கு தலையில் ப்ளீட் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ப்ரெஷரில் ஸ்கேன் பண்ணோம், அவங்க தலை உள்ள ஃபுல்லாக ரத்த கசிவு. இப்போ அந்த பாட்டிக்கும் தெரியும் அது கசிஞ்சிட்ருக்கு, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பிளட்டு கசிஞ்சிட்டு. அஸ் எ டாக்டர் எனக்கு தெரியும் இன்னொரு 1 நாளில் என்ன செஞ்சுருவாங்க, இறந்துருவாங்க. ஏன்னா ரத்த கசிவு தலைக்குள்ளே ரொம்ப வந்துட்டுன்னு சொல்லி. அப்போ நான் அந்த பாட்டி கையை பிடிச்சி, நான் அந்த நியூஸை சொல்லணும், நான் டாக்டராக சொல்லணும். அந்த பாட்டி கையை பிடிச்சி சொன்னேன், பாட்டி உங்களுக்கு தலைவலி இருக்குது, ரத்த கசிவு ரொம்ப இருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்ய முடியாது, சரி பண்ணவும் முடியாது. அப்போ அங்கே ரொம்ப ஓப்பனாக இருக்க விரும்புவாங்க, உண்மையை தான் சொல்லணும். அப்போ அவங்க கையை பிடிச்சி சொன்னேன், எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் டாக்டரா, இட்ஸ் ரொம்ப நாள் இல்லை, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹவர்ஸ். நம்ம இன்னும் மணி நேரத்தை தான் சொல்கிறோம். நீங்கள் இன்னும் ஒரு நாள் 2 நாள் உயிரோடு இருந்தாலே இட் இஸ் எ மிராக்கிள். அப்போ நான் எதிர்பார்த்தது அந்த பாட்டி வந்து கவலைப்பட்டு அழுவாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பாட்டி அப்போ நல்லா கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அந்த ப்ளீட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு வலி தான் இருக்குது, அவங்க கான்ஷியஸ் இல்லை. இப்போ என் கையை ஃபேமாக பிடிச்சிட்டு ஒரு சிரிப்போடு சொன்னாங்க, ஐ நோ வேர் ஐ எம் கோயிங், ஐ எம் கோயிங் டு மீட் மை லார்ட். நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஆண்டவரை சந்திக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் நல்லா யோசித்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்ம எது தீர்மானிக்குதுன்னா, நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற உறவை தான் இந்த ஓட்டத்தை எப்படி ஓடுறேன்னா. ஒரு உலக பிரகாரமாக உங்களுடைய ஹெல்த் என்ன செய்யாது, உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் நல்லா திடகாத்திரமாக அந்த முதல்ல நான் பார்த்த பேஷண்ட் மாதிரி டாக்டர்கிட்டே போகாமல் அவர் ஓடி முடித்த பிறகு எப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு, ஜீரோன்னு தான் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இந்த பாட்டிக்கு மற்ற எதுவுமே தெரியல, நீங்கள் இந்த ஓட்டத்தை முடிக்க போகிறேன்னு சொன்னேன்னே அவங்க சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, நான் யாரை பார்க்க போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை பார்க்க போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே வந்திருக்கிற யாரும் இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் 3 காரியத்தை உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது காரியம், நான் இந்த ஓட்டத்தை ஓடணுமா. இந்த முதலாவது பேஷண்ட் மாதிரி எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு நல்ல சுகம் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிடுவேன், இந்த ஓட்டத்தை ஓடுவேன், நல்லா சினிமா பார்ப்பேன், நல்லா டைம்க்கு என்னென்னா பண்ணு தோணுதோ எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஓட்டத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் ஓடலாம். முதல்ல இந்த ஓட்டம் தேவையா நம்மளுக்கு? அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து நான் இப்போ உங்களுக்கு 2 கிளியர் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த ஓட்டத்தை ஆண்டவர் இல்லாமல் ஒரு ஓட்டம் ஓடுனீங்களா, முடிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஆண்டவரே நான் வெற்றிடமாக தான் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நித்திய ஜீவனையும் பரிசையும் என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி இந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், நான் இந்த ஓட்டத்தை உங்களுக்கு பிரியமாக என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். உலக பிரகாரமாக நான் என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் முடிவில் உலக பிரகாரமாக ஓடிட்டா நான் என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி. 2வது, இந்த ஓட்டத்தை ஓடும்போது 2 விதமான இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஆவியானவர் ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மகனே மகளே நீ இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும், வெற்றியாய் ஓடி முடிச்சிடணும்னு சொல்லி. ஆனால் இன்னொரு ஆளும் இந்த ஓட்டத்தை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருப்பான். யார் அது, யார், சாத்தான். எப்படியாவது உங்களை இந்த ஓட்டத்திலிருந்து என்ன செஞ்சிடணும்,
என்ன செஞ்சிடணும்? தடை பண்ணியிருந்த ஓட்டத்திலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனுடைய பிளான் என்ன செஞ்சிடும்? ஒர்க் அவுட் ஆயிரும். ஏன்னா இந்த ஓட்டத்தை நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி ஓடுனீங்கன்னா நீங்கள் ஓடுகிற பாதையில் அநேக ஆத்மாக்களை என்ன செய்வீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்வீங்க? கொண்டு வருவீங்க. அது சாத்தானுக்கு என்ன செய்யாது? பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை இந்த ஓட்டத்தில் இருந்து என்ன செஞ்சிடணும்? தடை பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அல்லது ஹேனா அவளுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஓடி முடிச்சிட்டான்னா சாத்தானுக்கு அது ஒரு பெரிய என்னது? இழப்பு. அல்லது நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னா இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங் ஃபார் த டெவில்ஸ் கிங்டம். அவனுடைய சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு அது ஒரு பெரிய ஆபத்து. அதனால் எப்படியாவது அந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும்? தடை செஞ்சிடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லித்தர போகிறேன். சாத்தான் எந்த விதத்தில் உங்களுக்கு தடையை கொண்டு வருவான்னு சொல்லி ப்ரிடாமினன்ட்லி ஒரு 3 விதமான ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை நம்மளுக்கு கொண்டு எப்படியாவது நம்மளை சோர்வடை செய்து இந்த ஓட்டத்திலேருந்து நம்மளை என்ன செஞ்சிடணும்? தடை பண்ணிடணும்னு சொல்லி. முதலாவது என்ன செய்வான்னா, உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பான்னா, இந்த ஓட்டம் மிகவும் என்னது? கடினமான பாதை. அதனால் நீ என்ன செய்யாத? போகாத. இதை விட உனக்கு நல்ல என்ன இருக்கு? ஓட்டம் இருக்கு. நல்லா சந்தோஷமா என்ன செய்யலாம்? நீ என்ன செய்யலாம்? என்ஜாய் பண்ணலாம். ஒன்று பாரு, உன் கூட இருக்கிறவங்களும் உன் கூட எப்படி சொல்லுவான்னா, நீ இப்படி கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இப்படி பண்ணுற, உன் கூட இருக்கிறவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாரு. நல்லா போய் என்ன செய்கிறாங்க? தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. அந்த ஓட்டம் என்னது? ஜாலியான ஓட்டம். ஆனால் கிறிஸ்தவ ஓட்டங்கிறது ரொம்ப கடினமான ஓட்டங்கிற முதல் பொய்யை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? கொண்டு வரோம். நம்மளுடைய சூழல்கள் மத்தியில் கொண்டு வர்ற முதல் பொய், திஸ் ரேஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த ஓட்டம் மிகவும் கடினமான ஓட்டம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பொய். சரியா? நான் உங்களுக்கு சில காரியங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நல்ல கவனிங்க. சாத்தான் அந்த பொய்யை உங்களுக்கு கொண்டு வரும்போது நம்ம எல்லாரும் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னதுதான்? ஆண்டவருடைய வசனம். உடனே நம்ம சொல்லணும், ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலை எந்த கஷ்டம் எனக்கு வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு என்ன இருக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால் இது கஷ்டமான ஓட்டம் எனக்கு கிடையாது. நான் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவருடைய கையை பிடித்து நான் நிச்சயம் இந்த ஓட்டத்தை ஓடுறேன். அதனால் இது எனக்கு கஷ்டம் கிடையாது. பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் என்னுடைய ஆத்மாக்கு இளைப்பாறுதல் எப்பவும் தருகிறவர் யார்? ஆண்டவர். அதனால் நான் இதை என்ன செய்வேன்? சந்தோஷத்தோடு இந்த ஓட்டத்தை என்ன செய்வேன்? ஓடுவேன்னு சொல்லி இன்னொரு முக்கியமான ஆழமான சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ள, நான் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிச்சேன்னா உங்களுக்கு இந்த ஓட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? யூ வில் நாட் ஃபீல் எஸ் எ ஸ்ட்ரகிள். ஒருவேளை கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த சூழ்நிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் புதிய உடன்படிக்கையும் வித்தியாசம். சரியா? பழைய ஏற்பாட்டில் மோசே மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? 10 கட்டளைகள் என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணலன்னா என்ன செய்யும்? தண்டனைகள், மிகவும் கடினமான தண்டனைகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய கோபம் வரும்போது தண்டனை சில நேரம் பயங்கரமாக இருக்கும்போது உடனே என்ன செய்யும்? தண்டனை கிடைக்கும். அப்போ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் அந்த 10 கட்டளைகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எடுங்க முதல்ல ஒரு 2 கட்டளைகள் மட்டும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நான் காண்பிச்சு கொடுக்குறேன். யாத்ராகமம் 20வது அதிகாரம் வாசிங்க. 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க.
என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 5வது வசனம் வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். போதும். நீங்க அந்த இன்னும் 10 வசனம் நீங்க வாசிக்கலாம். 10 கட்டளையில எப்படி இருக்குன்னா, don't do it, thou shall not. நீ என்ன செய்யக்கூடாது? செய்ய கூடாது. செஞ்சா என்னது? தண்டனை. இதுதான் என்னது? பழைய ஏற்பாட்டின் கட்டளை. ஒருவேளை சாத்தான் நம்மளுக்கு சொல்றது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மிகவும் கடினமான வாழ்க்கை, ஒருவேளை நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு கற்பனைகளை நம்மளுக்கு கற்றுத்தராரு. பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளை விட புதிய ஏற்பாட்டின் கற்பனை மிகவும் கடினம். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை நீங்கள் என்ன செய்யணும்? கொலை செஞ்சாதான் அது என்னது? கொலை. புதிய ஏற்பாட்டில் என்ன கட்டளை நம்மளுக்கு? நீ உன் சகோதரனை பகைத்தாலே என்ன செஞ்சுட்ட? கொலை செஞ்சுட்ட. பழைய ஏற்பாட்டில் துணிகரமாய் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செஞ்சா அது என்னது? விபச்சாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கட்டளை என்னது? ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சாயிற்று. இப்போ பழைய ஏற்பாட்டு கட்டளை கஷ்டமா, புதிய ஏற்பாட்டு கட்டளை கஷ்டமா? புதிய ஏற்பாட்டு கட்டளை கஷ்டம். சரியா? பழைய ஏற்பாட்டு கட்டளை பண்ணலனாலே தண்டனை நமக்கு இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டு கட்டளை இன்னும் மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போனா எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளுக்கு ஈஸியாக சந்தோஷமாக இருக்கும்? ஏன்னா பழைய ஏற்பாடே நீ இதை செய்யாதுன்னு. ஆனால் புதிய ஏற்பாடு இட் ஹஸ் கான் இன்னும் மிகவும் அதிகமான ஒரு கட்டளைலாம். இது நம்ம ஈஸியாக இந்த ஓட்டத்தை ஓட முடியுமான்னு சொல்லி நான் ஒரு வசனத்தில் ஒரு ஆவிக்குரிய முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நான் புரிந்து கொண்ட பிறகு கிறிஸ்டியன் லைஃப் பிகம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அல்லது மிகவும் சந்தோஷமான ஒரு ஓட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். நீங்கள் வாசிங்க, எபிரேயர் 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை இங்கிலீஷில் நீங்கள் அந்த ஸ்லைட் போடுங்களேன். நான் இதை இங்கிலீஷில் சொல்கிறேன். சில காரியங்கள் ரெண்டு லாங்குவேஜில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு கட்டளை எல்லாம் எப்படி இங்கிலீஷில் வரும்னா thou shall not. இப்போ எபிரேயர் 8:12 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் I will do this. நான் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்வேன்? கிருபையாய் மன்னிப்பேன். நான் உன்னுடைய கரம் பிடித்து இந்த ஓட்டத்தை ஓடுவேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புரிந்தது, என்னுடைய சொந்த முயற்சியில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த ஓட்டத்தை ஓடணும்னு நினச்சிங்கன்னா அதை மாதிரி ஒரு கஷ்டமான ஓட்டம் எதுவுமே கிடையாது. அதற்கு நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷமாவது என்ன செய்வீங்க? இருப்பீங்க. இந்த சத்தியத்தை புரியாமல் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு மிகவும் துன்பமான ஒரு வாழ்க்கை மாதிரி தோணும். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்துக்கிட்டீங்கன்னா மிகவும் இன்பமாக இருக்கும். இப்போ நீங்கள் வாசித்தீங்க, இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த ஸ்லைடை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறது புது கற்பனை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னுடைய கரம் பிடிக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டாம்? ஓட வேண்டாம். I will make a new covenant. நான் ஒரு புதிய கற்பனை உனக்கு தரேன். I will put my law in your heart. நான் என்னுடைய கற்பனை உன்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறேன்? போடுறேன். I will be your God. நான் I will அதாவது என்ன செய்கிறது? இந்த புதிய கற்பனையில் நான் ஓடலை. யார் எனக்கு முன்னாடி ஓடுறா? ஆண்டவர் ஓடுறாரு. நான் அவருடைய கரம் பிடிச்சு அவரை பின்பற்றினா போதும். நான் எதுவுமே என்ன செய்ய வேண்டாம். பழைய கற்பனையோட புதிய கற்பனை கஷ்டமாக இருந்தாலும் பழைய கற்பனையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட தங்க முடியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு
புதிய கற்பனையில் நான் உன்னோடு வந்து என்ன செய்வேன் தங்குவேன். நான் உன்னுடைய கரத்தை என்ன செய்வேன் பிடிப்பேன். அதனால் நீ ஓட வேண்டாம், நீ என்ன கரத்தை மட்டும் என்ன செஞ்சா போதும், பிடிச்சிட்டா போதும். நீ கஷ்டப்படவே என்ன செய்ய வேண்டாம். இது பழைய கற்பனையில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் என்ன செய்யலை இல்லை. சிலுவையில் ஆண்டவர் மரித்த அந்த கல்வாரி இரத்தத்தினால அந்த பேரியர் போய் இப்போ ஆண்டவரும் பரிசுத்தாவியானவரும் யார் கூட இருக்கிறாங்க, நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸி. அதனால் இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டத்தை ஓடும்போது சாத்தான் கொண்டு வர்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் பழைய ஏற்பாட்டு கற்பனையின்படி இல்லை, நான் புதிய ஏற்பாட்டு கற்பனையின்படி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஆவியானவர் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க செய்து முடிச்சிருவாங்க. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் உங்களுடைய கரத்தை பிடிச்சி இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும், ஓடி முடிச்சிடணும். நான் செய்வேன். அதான் அது பாஸ்டர் வந்து எனக்கு இங்கிலீஷில் சொன்னார், thou shall not தான் ஓல்டு கவனன்ட். அதான் நீ செய்யக்கூடாதுன்னு. புதிய ஏற்பாட்டின் கவனன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்வேன், நான் உன்னோடு என்ன செய்வேன் தங்குவேன், நான் உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய கற்பனைகள் என்ன செய்வேன் போட்டுருவேன்னு சொல்லி. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் உங்களுக்கு இந்த சோர்வை கொண்டு வந்தானே நீங்கள் உடனே சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் பிள்ளை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாங்க, நான் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும், ஆண்டவருடைய கரத்தை பிடித்து இந்த ஓட்டத்தை ஓடினா போதும். அதனால் இது எனக்கு என்னது இல்லை கஷ்டம் இல்லை, இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுகிற காரியங்கள் இட் பிகம்ஸ் எக்ஸைட்டிங் அண்ட் சேலஞ்சிங். சரியா? ரெண்டாவது ஒரு காரியம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அடுத்த ஸ்லைட் போடுங்க. ரெண்டாவது, சாத்தான் கொண்டு வருகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொண்டு வருகிற ஒரு சோர்வு என்னன்னா, நம்முடைய பழைய பாவங்களும் நம்முடைய பழைய தவறுகளும் அல்லது ஏதாவது ஒரு பாவத்தின் டெம்டேஷன், இது எப்படியாவது கொண்டு வந்து உங்களை என்ன செஞ்சிடணும், ஒரு செயின்குள்ளே என்ன செஞ்சிடணும், கட்டி வச்சிடணும். நீங்கள் ஓட முடியாதபடி உங்களுக்கு ஒரு தடையை என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும்னு சொல்லி பாவத்தின் பிடியில் உங்களை அமுக்கி வச்சிட்டான்னா நீங்கள் இந்த ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் போடுங்களேன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினோடனே ஒரு காரியத்தை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், பாவத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், விழமாட்டேன். பாவத்தினால் சாத்தான் கொண்டு வர்ற சாபத்திற்கும் நான் என்னதில்லை காரணம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப தைரியமாக சொல்லணும். நீங்கள் அடுத்த ஸ்லைட் போடுங்க ப்ரோ, இன்னொரு 2 ஸ்லைட் தள்ளி போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த படத்தை பாருங்க. நான் ஒரு சின்ன இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த ஆள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாரு, ஆனால் 2 சைட்லேயும் ஒரு செயினை வச்சு கட்டியிருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி கட்டியிருந்தா, நீங்கள் உங்களை ஒரு 2 சைட்லையும் செயினை வச்சு கட்டியிருந்தா உங்களால் நடக்க முடியுமா? முடியாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஓட்டத்தை ஓட முடியாமல் இருக்கிறதுக்கு சாத்தான் கட்டி வைத்திருக்கிறது என்னென்னா, அவங்களுடைய பழைய பாவங்களையும் பழைய அக்கிரமங்களையும் என்ன செஞ்சு ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே என்ன செஞ்சிருவான் கட்டி வச்சிருவான். அல்லது புதிதான பாவத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து டெம்டேஷன் கொண்டு வந்து அவங்கள என்ன செஞ்சிருவான், அந்த பாவத்தின் கட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருவான் கட்டி வச்சிட்டிங்கன்னா, ஒரு செயினில் கட்டி போட்ட மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்களால் கிறிஸ்தவ ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. எனக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம், நான் ஏற்கனவே வாசித்தோம், நம்ம எபிரேயர் 8:12. நீங்கள் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சாத்தான் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய பழைய பாவத்தை அல்லது உங்களுக்கு சொல்லுவான், நீ வந்து இந்த ஓட்டத்தை ஓட என்னது இல்லை, தகுதியே இல்லை, நீ எவ்வளவு துணிகரமான பாவத்தை நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வை கொண்டு வரும்போது இந்த ஒரே ஒரு வசனம் தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்களுக்கு அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை உடனே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சாத்தானால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து குற்ற உணர்வில் நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமாக நீங்கள் எதையும் செய்து மற்ற மக்கள் மாதிரி நம்மளுடைய பாவத்தை என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. நம்மளுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்தது என்னது,
இயேசுவின் ரத்தம். ஒரு வெளிப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, நீங்கள் வாசிங்க, அதை வாசித்தா உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 11 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்லா கவனிங்க. இதற்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் சாத்தானை எப்படி ஜெயித்திருக்காங்க? எப்படி ஜெயித்திருக்காங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இரவும் பகலும் உங்களை பத்தி குற்றம் சொல்றது யாரு? யாரு? சாத்தான். இரவும் பகலும் இந்த ஓட்டத்தில் உங்களை நோக்கி குற்றம் சொல்லி கொண்டே இருப்பான். நீ இந்த வாழ்க்கைக்கு என்னதில்லை, தகுதி இல்லை, நீ இந்த பாவத்தை செஞ்சதுனால ஆண்டவர் உன்னை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, நீ உன்னதமான நிலைமைக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த குற்ற உணர்வை இரவும் பகலும் உங்கள் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவனை எப்படி ஜெயித்தாங்க? இதற்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஓடுன எல்லாரும் எப்படி ஜெயித்தாங்கன்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால். ஒரு ஆண்டவர் சோதிக்கப்படும் போது பிசாசை எப்படி ஜெயித்தாரு? எப்படி ஜெயிச்சாரு? எப்படி? வசனத்தினால. ஒருவேளை இந்த குற்ற உணர்வு உங்களை சாத்தான் கொண்டு வந்தானா, நீங்க உடனே சொல்லுங்க, ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டு கழுவிடுச்சு, நான் இனிமேல் பாவத்தின் பிடியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதனால் இங்கே தைரியமாக சொல்லலாம், நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு பிள்ளை, நான் அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளை, அதனால இந்த ஓட்டத்தை ஆண்டவருக்கு பிரியமாக நான் என்ன செஞ்சிருவேன், வெற்றியாய் ஓடி முடிப்பேன். அவரோட அந்த கண்டம்னேஷன், ஒரு குற்ற உணர்வுல யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த செயினுக்குள்ள மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஓட்டத்தை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு துணிகரமான ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தில் நம்மளுக்கு மிகவும் அருமையான ஒரு சம்பவம் எழுதி வைத்திருக்கு, தாவீதினுடைய சம்பவம். சரியா? எவ்வளவு துணிகரமான பாவம் செஞ்சாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்த போது அவனுக்கு என்னது, ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம துணிகரமாக சில பாவங்கள் செய்யும்போது சில கான்சிக்வன்ஸ் வரும். ஆனால் எந்த இது இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம விழுந்துட்டா ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்து மறுபடியும் நம்ம எந்திரிச்சு ஓடுறதுக்கு என்ன செய்யும், அது உதவி செய்யும். ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தப்பு செஞ்சுட்டேன், அல்லது தவறான முடிவுகள் எடுத்துட்டேன், அநேக அழிவுகள் அதனால் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஆண்டவர் உங்களை அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுவித்து அந்த செயின்லேருந்து எடுத்து இந்த ஓட்டத்தை மறுபடியும் என்ன செய்ய, ஓட ஆண்டவர் உங்களுக்கு விரும்புகிறார். சரியா? ரெண்டாவது ஒரு காரியம், சாத்தான் சொல்கிற இன்னொரு பொய் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டது, நம்மளுடைய சில பாவங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஈஸியாக நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுக்கு தெரியாமலே மற்றவங்களை பற்றி என்ன செஞ்சிருவோம், புறங்கூறிடுவோம், அல்லது மற்றவங்களை பற்றி குறை சொல்லிடுவோம், கோபப்பட்டுருவோம், பொய் சொல்லிடுவோம், சில காரியங்களை ஈஸியாக செய்வோம். ஆனால் செஞ்சுட்டே இருந்து அதனுடைய உணர்வே இல்லாமல் நம்ம சில நேரம் என்ன செய்வோம்னா, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேனே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அடுத்த நாள் போய் அதே பாவத்தை என்ன செய்வோம், மறுபடியும் செய்வோம். சில நேரம் 10 வருஷமும் அதே பாவம் என்ன செஞ்சுட்டே இருக்கோம், தொடர்ந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடவே இல்லை, ஒரே இடத்துல இருந்து என்ன செய்கிறீங்க, சுற்றி வரீங்க. மெரிகோ ரவுண்டுன்னு இந்த சர்க்கஸ்லாம் போடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு குதிரை வச்சுருப்பாங்க, என்ன செய்வாங்க, ஒரு இதில் சுற்றி விட்டுருப்பாங்க, குதிரை மேலே சின்ன பிள்ளைங்களை ஏற்றி வச்சா சுற்றின குதிரை என்ன போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குதிரை அந்த இடத்த விட்டு அவ்வளோமா சுற்றி வந்து மறுபடியும் நிற்கும் போது அதே இடத்துல என்ன செய்யும், அதே இடத்துல நிற்கும். ஒருவேளை நீங்கள் ஒரே பாவத்தை மறுபடி செஞ்சு ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாருன்னு நீங்கள் அதே பாவத்தை மறுபடி செஞ்சீங்கன்னா இந்த ஓட்டத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நீங்கள் ஒரே இடத்துல என்ன செய்வீங்க, சுற்றி அதே இடத்துல என்ன செய்வீங்க, இப்போ எங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, இழந்துருவீங்க. ஒரு ஆண்டவர் உங்கள் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களே நம்ம என்ன செஞ்சிருவோம், மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல என்ன செய்வோம், சுற்றி உடனே மத்தேயு 1:21 உள்ள
வாக்குத்தத்தத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாசிங்க மத்தேயு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். நான் இது போன தடவை வந்திருக்கும் போது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை நம்ம அநேகர் சில நேரம் சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பான ஒரு காரியத்தை போட்டா என்ன செஞ்சிருக்கு? இந்த முதலாவது புதிய ஏற்பாட்டில் முதலாவது வாக்குத்தத்தம், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். என்ன செய்யல? வாக்குத்தத்தம் கொடுக்கல, பாவங்களை நீக்கி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா சாத்தான் என்னை ஒரு பாவத்தில் என்ன செஞ்சிருக்கான்? கட்டி வைத்திருக்கிறான். நான் அதே பாவத்தை மறுபடியும் என்ன செய்கிறேன். ஆனால் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன்னா நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை சரியாக என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அப்போ நீங்கள் ஒன்று செய்யணும், ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் நீங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்து இல்லை, நீங்கள் மன்னிக்கவும் செய்வீங்க, ஆனால் என்னுடைய பாவங்களை என்ன செஞ்சிருவீங்க? நீக்கிடுவீங்க. நம்ம எல்லாரும் நீங்கள் காயின் பார்த்துருக்கீங்க, 10 ரூபா காசு பார்த்துருக்கீங்க, அல்லது ரூபா 500 ரூபா நோட்டு பார்த்துருக்கீங்க. அதில் ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணி அடுத்த சைடு எம்டியாக இருந்தால் அது செல்லுமா? செல்லாது. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதுதான். நீங்கள் மன்னிப்பு மட்டும் பெற்று நீங்கள் அதே பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும்தான் என்னது இருக்கும், சரியான பிரிண்ட் இருக்கும். மன்னிப்பு பெற்றுட்டீங்க, ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சால் அதிலிருந்து விடுதலை என்ன செய்யலை, பெறலை. அது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரே இடத்துல சுருங்கி நின்ற ஒரு வாழ்க்கை, இந்த ஓட்டத்தை ஓட முடியாத ஒரு வாழ்க்கையாக மாறின ஒரு எந்த பாவம் உங்களை கட்டி வைத்திருக்குதோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற முதல் வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் என்னுடைய பாவங்களை என்ன செஞ்சிருவீங்க, நீக்கிடுவீங்கன்னு சொல்லி அதற்கு என்ன செய்யுங்க, பலன் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாரு நீ இதுக்கு கஷ்டப்பட வேண்டாம், ஐ வில் டூ இட். ஆனால் நீங்கள் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்தா என்ன செஞ்சா போதும், ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முதலாவது சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு பொய்யை சாத்தான் கொண்டு வருவான். ரெண்டாவது, பாவத்தின் பிடியில் உங்களை கட்டி வச்சு அல்லது பழைய பாவத்தின் குற்ற உணர்வில் உங்களை கட்டி வச்சு உங்களை ஓட முடியாதபடி என்ன செஞ்சிருவான், பண்ணிடுவான். இந்த 2 பொய்க்கும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மிகவும் அழிவில்லாத ஒரு நித்திய கிரீடத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை என்ன செஞ்சிடும் வந்துடும். இந்த ஓட்டத்தை ஓடாதபடி ஒரு தடையை சாத்தான் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். மூணாவது ஒரு காரியம் குயிக்காக சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வசனம் நீங்கள் வாசிங்க, அதை வாசித்தீங்கன்னா நான் இதே காரியத்தில் ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நல்ல கவனிங்க. மறுபடியும் இந்த பாவத்தை குறித்து உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்ததுன்னா, God is challenging. ஆண்டவர் சொல்றாரு, let us talk, அல்லது நம்ம வழக்காடுவோம் வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த பெரிய பாவத்தை கொண்டு வந்தாலும் அது எப்படி மாறிடும், என்னுடைய சமூகத்தில் வந்தா எப்படி இருக்கும், உறைந்த பழைய போல் நான் ஐ கேன் மேக் இட் கம்ப்ளீட்லி க்ளீன், வைப் அவுட் அண்ட் ஐ கேன் மேக் இட் க்ளீன். அதனால் நீங்கள் இந்த பாவத்தின் குற்ற உணர்வில் மட்டும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஓடவே முடியாது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கு, நான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ரோமர் 8:1 என்ன சொல்லுது? ரோமர் 8:1 யாருக்கா தெரியுமா மனப்பாடமா? எனக்கு இங்கிலீஷில் தெரியும். Now there is no condemnation. 8:1 வாசிங்க தமிழ்ல. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நல்ல கவனிங்க, there is no condemnation. ஆண்டவருக்குள்ளாக இருந்து நம்ம ஆவியின்படி நடந்தால் நம்மளுக்கு என்னதில்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதனால் இந்த வசனங்களை நீங்கள் சொல்லி சொல்லி, ஆண்டவரே நான் அந்த ஓட்டத்தை உங்களுக்கு பிரியமாக என்ன செய்யணும், ஓடி முடிக்கணும். எனக்கு சாத்தான் இந்த சங்கிலி, பாவ சங்கிலினால் என்னை கட்டினானா, இன்னைக்கு நான் அதிலிருந்து என்ன செய்யணும், விடுதலை பெறணும். என்னுடைய பழைய பாவங்களோ பழைய ஃபெயிலியர்ஸோ இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. ஏதாவது ஒரு பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டிருந்தாலும் அந்த பாவமும் இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது,
தடுத்துடக்கூடாது, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி. மூணாவதுக்கு ஒரு காரியத்தை குயிக்காக சொல்கிறேன். மூணாவது சாத்தான் ஒரு சொல்லுகிற ஒரு முக்கியமான பொய் என்னன்னா, என்ன செய்வான்னா, அநேக வயதில் வந்து உட்கார்ந்துருக்குறீங்க, இட் இஸ் டூ லேட். நீ என்ன செஞ்சிட்ட, எல்லா வாய்ப்புகளை என்ன செஞ்சிட்ட, இழந்துட்ட. ஆண்டவர் உனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தாரு, நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை தேடுறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யை நம்முடைய வாழ்க்கையில் சிலருக்கு என்ன செய்யலாம். அநேக நன்மையான காரியங்களை உனக்கு வந்தது, ஆனால் நீ எல்லாவற்றையும் இழந்துட்ட. அதனால் இந்த ஓட்டத்தை நீ ஓடி முடிக்க முடியாது. இட்ஸ் நெவர் டூ லேட். ஆண்டவருடைய இந்த ஓட்டத்தில் வந்து ஒருபோதும் இது லேட் கிடையாது. நான் சொன்னேன், அப்படி யாராவது இந்த நேரத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, சிலுவையில் இருந்த அந்த கல்லனுக்கு கிடைச்ச டைம் எவ்வளோ நேரம் தான், 3 மணி நேரம் தான். கடைசி நேரத்துலையும் சொன்னோம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செஞ்சுங்க, நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், இன்னைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பா. இவரோட எத்தனை வயசானாலும், அங்கெல்லாம் இங்கிலாந்துலலாம் 97 வயசு 100 வயசுலேயும் மாரத்தான் என்ன செய்வாங்க, சிலவங்க ஓடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான். நீங்கள் எந்த வயசானாலும் ஒருவேளை சாத்தான் உங்களுக்கு ஒரு தவறான காரியத்தை, இனிமேல் நீ இந்த ஓட்டத்தை ஓட முடியாதுன்னு ஒரு காரியத்தை சொன்னால், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் இட் இஸ் நெவர் டூ லேட். சரியா? அந்த கல்லனுக்கு கொடுத்த ரட்சிப்பு ஆண்டவர் வந்து இப்பொழுது அந்த பொய்யை, சாத்தான் கொண்டு வர்ற பொய்யிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அருமையான ஒரு 2 உதாரணம் இருக்குது. கல்லனுடைய உதாரணம், இன்னொரு இந்த வைன் யார்டு, அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலை பார்க்குற ஒரு சினாரியோ. மத்தேயு 20ஆவது அதிகாரத்தில், நேரம் இல்லைனால இன்னைக்கு குயிக்காக போகிறேன். கடைசி வேலை செய்தவங்களுக்கும் அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, அதே சம்பளத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஒரு உலக பிரகாரமான ஓட்டத்தை விட கிறிஸ்துவ ஓட்டத்தில் நீங்கள் ஆண்டவரை பிடித்து, இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசித்தாலும் இட் இஸ் நெவர் டூ லைட். நீங்கள் இந்த ஓட்டத்தை இன்னும் வெற்றியாக என்ன செய்யலாம், ஓடி முடிக்கலாம். சரியா? இந்த 3 விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. முதலாவது, கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா இதை ஓடுகிறது யார் இல்லை, நீங்கள் இல்லை. யார் ஓடுற, ஆண்டவர் எனக்கு முன்பாக ஓடுறாரு. நான் அவருடைய கரத்தை பிடித்து ஆண்டவரோடு நடக்கிறேன். 2வது, சாத்தான் உங்களை பாவத்தின் கட்டிலும் பாவத்தின் குற்ற உணர்வுகளையும் சங்கிலினால் கட்டி வைத்திருக்கனா, நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஆண்டவர் என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, கிருபையாய் மன்னிச்சிட்டாரு. என்னுடைய பாவம் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த பனை போல என்ன செஞ்சிட்டாரு, மாட்டிட்டாரு. ஆனால் பாவத்தின் பிடியில் இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு என்னன்னா, என்னுடைய பாவத்திலிருந்து நீக்கி, என்னை மன்னித்து நீக்கியும் எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விடுதலை தந்துட்டாங்க. அதனால் நான் ஃப்ரீயாக என்ன செய்ய முடியும், என்னால் ஓட முடியும் இந்த ஓட்டத்தைன்னு சொல்லி. 3வது, இதுவரைக்கும் நீங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாம் அநேக வாய்ப்புகளை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னாலும் இட் இஸ் நெவர் டூ லேட். ஒரு நாளும் இந்த ஓட்டத்தில் லேட்டே கிடையாது. இந்த ஓட்டத்தை இன்னும் வெற்றியாக நீங்கள் என்ன செய்யலாம், ஓடி முடிக்கலாம்னு சொல்லி. இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம், சாத்தான் கொண்டு வர்ற பொய்களை. நான் வேகமாக இதை எப்படி ஓடணும்னு சொல்லி பவுல் வந்து எழுதுறாரு. நீங்கள் வந்து இந்த சாத்தான் கொண்டு வர்ற பொய்யை நம்ம மேற்கொள்ளணும். ஆனால் பொய்யை மேற்கொண்டு நான் நேராக என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமாகவும் இந்த ஓட்டத்தை என்ன செய்யணும், ஓடணும்னு சொல்லி. அதற்கு நம்மளுக்கு மிகவும் தெளிவாக பவுல் எழுதுகிற காரியங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு எடுங்க, 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 4வது அதிகாரம் 7வது வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல கவனிங்க, பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு வந்து பவுல் வந்து பார்க்கும்போது மிகவும் இளம் விசுவாசி அவன். இப்போ பவுல் கூடயே பிரயாணம் பண்ணுறான். அப்போ பவுல் கடைசி நேரத்தில் அவருடைய மரணம் சமீபமாய் வந்துட்டு, ஏன்னா பிரிசனில் இருக்கிறாரு, எந்த நேரமும் அவர் சிரசேதம் பண்ணப்படலாம். அவருக்கு தெரிஞ்சிட்டு ஆவிக்குள்ள என்னுடைய முடிவு சமீபம்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதும்போது தான் எழுதுறாரு. தீமோத்தேயு, நான் என்ன செஞ்சிட்டேன், நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், நான் ஓட்டத்தை என்ன செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு இதுக்கு என்கரேஜ் பண்ணி எழுதிட்டு அந்த அதிகாரத்தில் சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. When Paul is thinking about the last days, அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிற அந்த கடைசி நேரத்தில் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அந்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சா அவர் எப்படி என்ன யூஸ் பண்ணுறாருன்னா, when you run this race
பி கேர்ஃபுல். நீ எப்படி ஓடணுங்கிறது ஒரு 4 காரியத்தை அந்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காண விரும்புகிறேன். நான் பவுல் முடிச்சிட்டாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ இந்த ஓட்டத்தை ஓடி என்னை மாதிரி நீ என்ன செய்யணும், ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அதுக்கு ஒரு சில விஷயங்களை நீ என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும்னு சொல்லி. முதலாவது வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்லா கவனிங்க. முதலாவது அந்த கடைசி லெட்டரை எழுதும்போது பவுலுக்கு தீமோத்தேயு எழுதுன ஒரு தாட் வருது. தீமோத்தேயு பி கிளியர், அல்லது என்ன எழுதுறாருன்னா இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னா பி ஆஃப் அ கிளியர் மைண்ட். நீ வந்து மன தெளிவுள்ளவனா என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். ஏன்னா இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பவுலுக்கு அந்த காலத்திலேயே அநேக தவறான உபதேசங்கள் என்ன செய்து வந்தது. ஒரு இந்த காலத்தில் அது இன்னும் பல மடங்கு என்ன செஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு. அநேக கல்ட் குரூப்ஸ் ஹவ் எவால்வ்ட். ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் திருச்சி அநேக தவறான உபதேசங்கள் என்ன செய்யுது, வருது. அப்போ தீமோத்தேயுக்கு எழுதுறார் பவுல், நீ வந்து எல்லாவற்றிலும் என்ன செஞ்சிரு, மன தெளிவுள்ளவனாயிரு, அநேக தப்பான உபதேசத்துக்கு என்ன செஞ்சிடாத, இடம் கொடுத்துறாதுன்னு சொல்லி. மன தெளிவுள்ளவனாக இருக்கணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும். நீங்கள் எந்த பிரசங்கத்தை எங்கே கேட்டாலும், இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் அதை முழுமையாக நம்பக்கூடாது. உங்களுக்கு முழுமையாக நம்பக்கூடிய ஒரே எதுதான் இந்த வேதாகமம். நீங்கள் எந்த செய்தியை கேட்டாலும் ஆண்டவரே உங்களுடைய வேதாகமத்தில் இது இருக்குதா இது அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு முதலாவது சொல்கிற ஒரு காரியம், பி ஆஃப் கிளியர் மைண்ட், மன தெளிவுள்ளவனாயிரு. அநேக போதனைகளை, நீ தவறான போதனைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. அதனால் வஞ்சிக்கப்பட்டுறாத நீ தவறான போதனையில். ஒரு நீங்கள் கேட்குற செய்திகளில் கவனமாக இருங்க. ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டினால, புதிய கற்பனையினால, சிலுவையில் அந்த ரத்தம் சிந்தினதுனால ஆண்டவர் நம்மளோடு இப்போ என்ன செய்கிறாங்க, வாசம் பண்ணுறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். உங்களுக்கு போதனைகள் தேவை, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஆகாரம் தேவை. ஆனாலும் நீங்களும் ஆண்டவரோடு என்ன செய்யணும், இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும். நீங்கள் இந்த வேதாகமத்தை தினமும் என்ன செய்யணும், வாசித்து ஆண்டவரே என்னோடு பேசுங்க, நான் மன தெளிவுள்ளவனாக இருக்கணும். மன தெளிவு எனக்கு எப்போ தான் வரும், நான் உங்களுடைய வேதாகமத்தை வாசிக்கும் போது தான். ஆண்டவரே நான் மற்ற தவறான உபதேசங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே நான் உங்களுடைய வேதாகமத்தை இன்னும் அதிகமாக நேசித்து இந்த கடைசி காலத்தில் இந்த ஓட்டத்தை ஓடும்போது நான் தவறான உபதேசங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன ஒப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி. 2வது வாசிங்க, 9வது வசனமும் 21வது வசனமும் வாசிங்க. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 21 வாசிங்க. மாறி காலத்து முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. அது போதும். அடிக்கடி இந்த அதிகாரத்தில் பவுல் ஒரு வசனம் யூஸ் பண்ணுறாரு, பி கேர்ஃபுல், நீ வந்து ஜாக்கிரதையாயிரு. அந்த வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் எழுதுகிற காரியம் கடைசி காலத்தில் நீ நான் ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த கடைசி லெட்டரில் எழுதுறாரு, பி கேர்ஃபுல். ஒரு மன தெளிவுள்ளவனாயிரு, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா இந்த ஓட்டத்தை விட்டு உன்னை பிரிக்கிறதுக்கு சாத்தான் எதனால என்ன செய்வான். நீ பி கேர்ஃபுல் டு கம் க்ளோஸ் டு மீ. எல்லாம் அந்த வார்த்தையை கேர்ஃபுல்ங்கிற வார்த்தையை அந்த அதிகாரத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுறாரு. ஒருவேளை நீங்கள் ஏனோ தானோன்னு இந்த வாழ்க்கையை என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நான் இஷ்டம் போல் ஓட முடியாது. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஆண்டவரே நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நான் இந்த ஓட்டத்தை ஒழுங்காக ஓடி முடிக்கலன்னா என்னுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. ஒரு நித்திய கிரீடத்தை, ஒரு நித்திய ஜீவனை நான் என்ன செஞ்சிருவேன், இழந்துருவேன். அதனால் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, இந்த ஓட்டத்தை நான் எப்படி ஓடணும், ஜாக்கிரதையாக ஓடணும். நான் மன தெளிவுள்ளவனாய் ஓடணும், ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், ஓடணும். 3வது ஒரு வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா பட்டணத்திற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. பவுல் அடுத்து எழுதுறாரு, மன தெளிவுள்ளவனாயிருன்னு எழுதுறாரு, ஜாக்கிரதையாயிருன்னு எழுதுறாரு. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா பவுல் எழுதுறாரு, தேமா வந்து
இந்த உலகத்தின் மேல் ஆசை வச்சு என்ன செஞ்சிட்டான் போயிட்டான். ஒருவேளை இந்த ஓட்டத்தில் ஓடும்போது சாத்தான் உலகத்தின் ஆசைகளை உங்களுக்கு என்ன செய்வான், நிறைய என்ன செய்வான் கொண்டு வருவான். அந்த உலகத்தின் ஆசைக்கு நம்ம விழுந்துட்டோம்னா we will be distracted. சரியா? ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் என்ன செய்வாங்க, தருவாங்க. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கேட்குற எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். இப்போ நான் எனக்கு இன்னும் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ வீடு வேணும், இவ்வளோ கார் வேணும்னா ஆண்டவருக்கு எனக்கு தரமாட்டார். ஆண்டவர் எனக்கு சொல்கிற பதில், மகனே உனக்கு என்ன தேவையோ இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு அதை நான் நிறைவாக என்ன செய்வேன், தருவேன். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அநேகர் பெற்றோராக இருப்போம். 2 வயசு 3 வயசு பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். இப்போ என் 3 வயசு பையன் எனக்கு ஷார்ப்பாக ஒரு நைஃப் இருக்கும் கடையில், அதை எனக்கு வாங்கித்தாங்கன்னு அழுதும் போது நான் வாங்கி கொடுத்தான்னு என்ன செய்வான், அடுத்தவன் வெட்டிட்டு பயங்கர ஆபத்து வரும். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரம் நம்ம தெரியாமல் சில காரியங்களை கேட்போம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கையை வெற்றியாய் ஓடி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாங்க, தருவாங்க. அதனால நம்ம ஆசைப்படுறது கிடைக்குமான்னு இல்லை, ஆனால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, பூர்த்தி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிட மாட்டோம், நம்ம ஓடி முடிச்சுக்கிட மாட்டோம். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் இந்த ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடிக்க எனக்கு தேவையான சுகம், எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான ஜாப் எல்லாவற்றையும் நீங்கள் தாங்க, வாட் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவரோடு நீங்கள் அந்த ஐக்கியத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்தில் என்ன செஞ்சிடும், ரொம்ப சந்தோஷம் வந்துடும். ஏன்னா ஏமாற்றம் அதுக்கப்புறம் என்ன செய்யாது, வராது. உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல சந்தோஷம் வந்துடும். எனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் என்ன செய்வார், தருவார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். உலகத்தின் இச்சைகளுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை எழுதுகிறார் பவுல். வாசிங்க 2 தீமோத்தேயு 4 இல்லை 1 கொரிந்தியர் 9:27 வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 25வது வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரையும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நல்ல கவனிங்க, பவுல் அடுத்து எழுதுறாரு, நீ இந்த ஓட்டத்தை ஓடுற, you need to be disciplined. இதில் ஒரு டிசிப்ளினுக்கு சரியான வேர்டு என்ன, ஒழுக்கத்தோடு என்ன செய்யணும், நீ ஒழுக்கம் உள்ளவனாய். ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஓட்டத்தை ஓடும்போது we need to have some discipline. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சரீரத்தை ஒடுக்கி என்ன செய்யணும், கீழ்ப்படுத்தணும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஓட்டத்தை ஓடும்போது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்யணும், சரியாக கேட்டு ஓடணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அநேகம் வாசித்து சாத்தானை நீங்கள் ஜெயிக்கணும். இதற்கு என்ன வேணும்னா உங்களுக்கு யூ நீட் டிசிப்ளின். உடனே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் முதலாவது எந்திரிச்சோன்னா நீங்கள் யார் சத்தத்தை தான் கேட்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை தான் கேட்கணும். அந்த டிசிப்ளின் உங்களுக்கு வரணும். இந்த ஓட்டத்தை ஓடும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னா யார் சத்தம் தான் உங்களுக்கு ரொம்ப விழும், சாத்தான் சத்தம் தான் ரொம்ப விழும். அவன் சாத்தான் என்ன சொல்லுவான்னா, நீ இந்த ஓட்டத்துக்கு லாய்க்கே கிடையாது, நீ முன்னேறிக்கிடவே முடியாது, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ இவ்வளோ துணிகரமாக பாவம் செஞ்சுருக்க, நீ முன்னேறிக்கிடவே மாட்ட. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா உங்களால் ஓட முடியுமா, முடியாது. ஆனால் உங்களுக்கு எந்த சத்தம் கேட்கணும்னா ஆண்டவருடைய சத்தம், மகனே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். நீங்கள் எந்த சத்தத்தை கேட்குறீங்களோ அந்தளவு உங்களுடைய ஓட்டம் இருக்கும். ஆண்டவரோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க ஒழுக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எந்த சத்தம் தான் ரொம்ப கேட்கும், சாத்தானுடைய சத்தம் தான் ரொம்ப கேட்கும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒழுக்கம் உங்களுக்கு இல்லைன்னா சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு பொய்க்கும் உங்களால் மேற்கொள்ளவே என்ன செய்ய முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு சாத்தான் பழைய பாவத்தின் சாபங்கள் அல்லது பழைய பாவத்தின் குற்ற உணர்வை கொண்டு வரும்போது, இப்போ எனக்கு எபிரேயர் 8:12 தெரியும், உடனே நான் சொல்லிடுவேன், ஆகையால் ஏசப்பா என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையா என்ன செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. பைபிள் வாசிக்காமல் அந்த வசனம் தெரியுமா, என்ன தெரியுமா தெரியாது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து டெய்லி என்ன செய்யணும், நீங்கள்
ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். யூ நீட் டு டிசிப்ளின் யுவர் செல்ஃப். ஒருவேளை நீங்கள் இந்த ஒழுக்கத்தோடு இந்த வாழ்க்கையை என்ன செய்யணும், ஓடணும். அதுதான் பவுல் சொல்கிறாரு. அண்ட் பவுல் சொல்கிற 4 காரியங்கள்: பி ஆஃப் கிளியர் மைண்ட், மனத்தெளிவுலோனா என்ன செஞ்சிரு, இந்த ஓட்டத்தை ஓடிரு. பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாய் ஓடு. ஏன்னா தேமா இந்த உலகத்தின் மேல் என்ன செஞ்சிட்டான், ஆசை வச்சுட்டான். உலகத்தின் இச்செயலுக்கு என்ன செஞ்சிடாத, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். 4வது ஒரு காரியம், நீ ஒழுங்கு இந்த ஓட்டத்தை என்ன செய்யணும், ஓடணும்னு சொல்லி. இன்னொரு காரியம், இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம கேட்டோம். சாத்தான் கொண்டு வர்ற பொய்யை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளுக்கு கடினமான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா பைபிளில் மிகவும் அருமையான ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் அதை வாசிங்களேன், அதை வாசித்தா உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு சாதாரணமாக இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நம்மளுக்கு சொல்ல. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பாடுபட்டு இந்த ஓட்டத்தை நமக்கு முன்பாக ஓடி எப்படி ஓடணுங்கிற ஒரு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, காமிச்சிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. இப்போ எல்லாருக்கும் ஸ்விம்மிங் தெரியுமா, நீச்சல் அடிக்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும், சிலவருக்கு தெரியாது. இப்போ எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் தண்ணியில் போய் விழுந்தானே என்ன செய்வேன், என்ன செஞ்சுவேன், முங்கிடுவேன். அப்போ எனக்கு அந்த தண்ணி கிட்ட போய் நிற்கும்போது ஒரு ஏஞ்சல் ஒரு தூதன் நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஸ்விம்மிங் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே வர போகணும். இது ஃபுல்லாக என்னது, ஆழமான தண்ணி. இப்போ ஏஞ்சல் சொல்கிறான், நீ இப்படி நின்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் இங்கேருந்து அங்கே வர பறந்துட்டு, ரெக்கையை வச்சு பறந்துட்டு அங்கே போயிட்டு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஆழமான தண்ணி இருக்குது, ஆனால் நான் இங்கேருந்து அங்கே வர என்ன செஞ்சிட்டேன், ஈஸியாக போயிட்டேன். நீனும் அப்படியே வந்துருன்னா அந்த தூதனை பார்த்து சொல்லுவேன், இது மிகவும் தப்பு. உனக்கு என்ன இருக்குது, ரெக்கை இருக்குது, நீ தண்ணியிலே என்ன செய்யலை, வரல. அதனால் நீ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்ட, ஈஸியாக போயிட்டீங்க. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியாது. அப்போ நான் ஒன்று இதில் உண்மையாக நியாயமான என்னென்னா, உங்களுடைய இறக்கையை இறக்கி வச்சுட்டு நீங்களே என்னைய மாதிரி என்ன செய்யுங்க, தண்ணியில் இறங்கி. ஏன்னா நான் தண்ணியில் இறங்கினோடனே நான் எங்கே போயிடுறேன், கீழே போயிடுறேன், என்ன செஞ்சிடறேன், முங்கிடுறேன். எனக்கு நீச்சல் தெரியல. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ரெக்கையை விட்டு தண்ணியில் இறங்கும்போது, முங்கும்போது நீங்கள் முங்காமல் நீச்சல் அடித்து எனக்கு காமிங்க, நான் அதே மாதிரி என்ன செய்கிறேன், பழகிறேன். இது நியாயமா இல்லையா? தட் இஸ் ஃபேர், அப்படி தானே? அதனால் ஆண்டவர் நம்மகிட்ட அன்ஃபேரான ஒரு காரியத்தை எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மகனே மகளே, இந்த ஓட்டத்தை நீ என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். ஏன்னா நான் இதே மாதிரி என்ன செஞ்சிட்டேன், இறங்கி நம்மளை போல எல்லா பாடுகளையும் பட்டு, எல்லா விதத்துலையும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு, பாவம் இல்லாமல் ஒரு ஓட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஓடி காமிச்சிட்டாங்க. ஒருவேளை அன்ஃபேரான ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை ஓட சொல்ல. இது அன்ஃபேர் இல்லை. ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு மாதிரியான ஒரு ஓட்டத்தை நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. அதனால் அவருடைய கரத்தை பிடித்து சந்தோஷமாக என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். நீங்கள் 2 வசனம் வாசித்தா இது புரியும். 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப அன்ஃபேரான ஒரு காரியம் செய்யலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சோதனைகள் வரும், ஆனால் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்வேன், வழியும் உண்டாக்குவேன். அதனால் இந்த ஓட்டத்தை ஓடும்போது டோன்ட் பி ஒரிட் அபவுட் த சேலஞ்சஸ். ஏன்னா சேலஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சேலஞ்சஸ் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழி உண்டாக்கிட்டே இருப்பேன். அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் யாருக்கு இல்லை, நமக்கு இல்லை. நம்மளை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு நமக்கு முன்பாக ஒரு ஓட்டத்தை ஓடின ஆண்டவர் தான் நமக்காக என்ன செய்கிறாங்க, பரிந்து பேசுகிறாங்க. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நல்லா கவனிங்க. இந்த ஆழமான இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டத்தை நீங்கள் இந்த வந்திருக்கிற ஒருத்தராயிலும் இந்த நித்திய ராஜ்யத்தை, இந்த நித்திய ஜீவனை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம இந்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும், ஓடி முடிச்சிடணும். இந்த ஓட்டம் கஷ்டமானதில்லை. ஏன்னா இதை செய்யாதங்கிற பழைய உடன்படிக்கையில் நம்ம இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் உன்னோடு என்ன செய்கிறேன், ஓடுறேன், நீ என் கரம் பிடித்து என்னோட ஓடின்னு சொல்லி பாவ கட்டில் இருக்கிற குற்ற உணர்ச்சியில இருந்து நம்ம கட்டுப்பட்டிருந்தோன்னா ஆண்டவர் அதை விடுதலையாக்க இன்னைக்கு விரும்புகிறாரு. இட் இஸ் நெவர் டூ லேட். ஒருவேளை நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், என்னால் அந்த ஓட்டத்தை ஓட முடியாதுன்னு நெகட்டிவாக உட்காந்துருந்தேங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் இந்த ஓட்டத்தை ஓடி வெற்றியாக முடிக்க முடியும். ஒருவேளை நான் இன்னும் அதே காரியங்களை பேசலாம். 1 கொரிந்தியர் சபைக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. அந்த சபையிலுடைய காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மோசமான சபை கிடையாது. அந்த சபையில் காணப்பட்ட அசுத்தமான காரியங்களை நீங்கள் மற்ற அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான காரியங்கள் அந்த சபை காணப்படுது. ஆனால் அந்த சபைக்கு தான் பவுல் எழுதுறாரு, நீங்களும் இந்த ஓட்டத்தை ஓடி என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலான்னு சொல்லி. அதனால் இந்த ஓட்டத்தை நம்ம பாவ கட்டிலையோ பாவ உணர்வுலையோ நெகட்டிவாக உட்கார்ந்து இந்த ஓட்டத்தை ஓடாமல் என்ன செஞ்சுறது இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய செயின் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆக்கி இந்த ஓட்டத்தை நான் வெற்றியாக ஓடி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கவனமாய் ஓடணும், தெளிவாய் ஓடணும், ஜாக்கிரதையாய் ஓடணும், ஆண்டவருக்கு பிரியமாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நான் ஒரே ஒரு காரியங்களை உங்களுக்கு காண்பிச்சு, இது யூடியூப்பில் தான் இருக்குது, இந்த நடந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இந்த ஓட்டத்தை ஓடும்போது இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக ஒரு தவறான காரியம் என்னென்னா, போட்டியும் பொறாமை என்ன செஞ்சிருது வந்துடுது. நான் நல்லா ஓடணும், மற்றவங்க கீழே விழுந்தா என்ன செஞ்சிடறோம், சில நேரம் அவனுக்கு தேவைதான், நம்ம சில நேரம் சந்தோஷப்பட்ட ஆவியானவர் ரொம்ப என்ன செஞ்சிடறோம், துக்கப்படுத்துகிறோம். நம்ம இந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்க கையை பிடிச்சி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்யணும், தூக்கி விட்டு இந்த ஓட்டத்தை ஓடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஏன்னா அநேகரை நம்ம என்ன செய்யணும், இந்த ஓட்டத்தில் நம்ம இழுத்து கொண்டு நீங்களும் என்ன செஞ்சிடலாம், இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிடலான்னு சொல்லி. ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்க போகிறேன். இது மிகவும் ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒரு வீடியோ. உலக சாம்பியன்ஷிப், உலகத்திலே நம்பர் 1 யாருங்கிற ட்ரையத்லான் காம்படிஷன் இது. சரியா? ட்ரையத்லான்னா என்னென்னா 3 விதமான காரியங்களை பண்ணணும். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஸ்போர்ட் என்னென்னா, முதல்ல நீந்தணும், ஒரு நிறைய கிலோமீட்டர் நீந்தி, அடுத்து நிறைய கிலோமீட்டர் சைக்கிள் பண்ணி, கடைசி நிறைய கிலோமீட்டர் என்ன செய்யணும், ஓடணும். எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த மாரத்தான் ரன்னிங் சொல்லுவாங்க. அதை விட 3 மடங்கு கடினமான ஒரு ஓட்டம். அதனுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப், உலகத்திலே நம்பர் 1 வர்றது யாருன்னு சொல்லி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மெக்சிகோவில் நடந்தது. அதில் நடந்த ஒரு உலகப்பிரகமான ஒரு ஓட்டம் தான். அந்த வீடியோ மட்டும் ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்து. நான் முதல்ல சவுண்ட் வராதுன்னு நினைக்கிறேன்னா, வருமா சவுண்ட் போடுங்களேன். அப்புறம் to be sure of taking the title, and right now he seems to have lost control of his legs, and this is worrying. And he's starting to slow, and there is a little way to go. There's half a K to go, and Johnny is running out of time and is losing his sense of direction. This is worrying. Oh goodness me, this is a horrible sight. Jonathan Brownlee has lost it now and has staggered to a stop at the side of the course, and Alistair's stopped to help him along, and Alistair is going to try and carry his brother home. Dramatic scenes in Cozumel as the Olympic champion carries his younger brother towards the podium. Oh my God, I cannot believe what we are seeing here, Matt. Is this allowed? Is he allowed to help his brother? Is that part of the rules? I'm not too sure. We've never seen anything like this before. Unbelievable scenes in Cozumel. The Brownlee brothers arm in arm, but it's not by way of celebration. Henry Schuman's celebrating. He's going to win this race in Cozumel out of nowhere. But we have to be concerned about the health of Jonathan Brownlee, and they're not even on the final stretch yet. Schumann wins in Cozumel. The brothers are coming home arm in arm to finish in second and third, but Johnny can hardly stand, and Alistair is having to drag him across the line and pushing him home for second. Johnny finishes in second.
Goodness me. What an incredible conclusion here in Cozumel. I've never seen anything like that anywhere in world sport. போதும். பார்த்தீங்களா, இது வந்து உலகத்திலே நம்பர் 1 டிட்டர்மின் பண்ணுற ஒரு போட்டி. 2 சகோதரர் ஓடுறாங்க, ஜானி ப்ரௌன்லி, அலிஸ்டர் ப்ரௌன்லின்னு. நீங்கள் வீட்டில் போய் யூடியூப்பில் இருக்குது, இது நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் போட்டு பாருங்கள். முதலாவது வந்துட்டு இருக்கிறவர் வந்து ஜானிங்கிறது அவருடைய தம்பி. அலிஸ்டர் ப்ரௌன்லி வந்து 2வது வந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஒலிம்பிக் சாம்பியன். இதை ஓடி முடித்தா அவர் வேர்ல்ட் சாம்பியன். உலகத்திலே he is going to be the number 1. அதுக்கு பின்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள க்ரீன் கலர் உள்ள 3வது ஒருத்தர் ஓடி வராரு. இந்த ஜானி ப்ரௌன்லிக்கு இந்த மேரத்தான் சொன்னால் இது மிகவும் கடினமான ஒரு ஓட்டம். ஏன்னா நீங்கள் 3 விஷயங்கள் பண்ணணும்: நீந்தணும், சைக்கிள் ஓட்டணும், ஓடணும். இந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால, பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால இந்த கடைசி வின்னிங் வரும்போது என்ன செஞ்சிடறாரு, அவரால் முடியலை, ஓட முடியலை. ஹி இஸ் கொலாப்சிங். அவரால் உளுந்து போக விரும்புகிறாரு. 2வது யார் வாரானா, அவருடைய அண்ணன் அலிஸ்டர் ப்ரௌன்லி. ஹீ கேன் இக்னோர் ஹிம். அவரை விட்டுட்டு அவர் ஓடினார்னா he is going to be world number 1, உலகத்திலே நம்பர் 1 சாம்பியன். ஆனால் அவர் பார்க்குறாரு, மை பிரதர் இஸ், என்னுடைய சகோதரன் என்ன செய்கிறான், ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ எனக்கு வேறு உலக பிரகாரமான புகழ் எனக்கு தேவையில்லை. ஐ நீட் டு கேரி ஹிம். நான் இந்த ஓட்டத்தில் எப்படியாவது அவனை நினச்சி, சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் வின் பண்ணுறாரு, அது அவனை பாதரே பண்ணல. நான் இந்த ஓட்டத்தை ஓடுறேன். ஐ எம் கோயிங் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஆனால் என் பிரதரால் என்ன செய்யலை, என்னுடைய சகோதரனால் என்ன செய்யலை, அது ஓட முடியலை. ஆனால் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் அவனே என்ன செய்வேன், கையில் தூக்கிட்டு ஓடணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தான் யூஸ் பண்ணுறது, ஒரு சபை இன்னொரு சபையும் சண்டை, அல்லது ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கும் சண்டை அப்படின்னு வரும்போது நம்மளால் இந்த ஓட்டத்தை வெற்றியாக என்ன செய்ய முடியாது, ஓடி முடிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் அந்த ஓட்டத்தை உங்களுக்கு பிரியமாக என்ன செய்வேன், ஓட போகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் சகோதரர் அல்லது சகோதரி யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா நான் என்ன செய்வேன், அவங்களையும் என்ன செஞ்சேன், கூட்டி இந்த ஓட்டத்தை எப்படியாவது நான் ஓடி முடிக்கணும்னு சொல்லி, அதுதான் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நான் அந்த ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்கணும், உங்களுக்கு பிரியமாய் ஓடி முடிக்கணும். நான் நித்திய ஜீவனை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இந்த ஓட்டத்தை விட்டு நான் உலக பிரகாரமாக பணம், பொருள், பதவின்னு ஆரம்பித்தா நான் அந்த ஓட்டத்தை முடிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஜீரோவாய். ஆனால் உங்களுக்கு பிரியமாய் ஓடி முடித்தேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஆண்டவரே மிகவும் சந்தோஷத்தோடு இந்த ஓட்டத்தை என்ன செய்வேன், ஓடி முடிப்பேன். எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்களை மூடி நான் கேட்ட இந்த செய்தியை ஒரு தரிசனம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தாங்கன்னா ஆவியானவருக்கு நீங்கள் தயவுசெய்து இடம் கொடுங்க. ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் என்னோடு மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், இன்றைக்கி அநேகருக்கு ஒரு நெகட்டிவ், ஒருவேளை பழைய பாவங்கள், ஒருவேளை பழைய ஃபெயிலியர்ஸ், அல்லது இப்போ உள்ள பாவத்தின் கட்டு உங்களுடைய சங்கிலிகளினால் நீங்கள் கட்டப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஹி வாண்ட் டு ரிலீவ் யூ. அந்த சங்கிலிகள் எல்லாத்தையும் விடுத்து இந்த ஓட்டத்தை உண்மையாய் ஓட, ஒரு ஆண்டவருக்கு பிரியமாய் ஓட ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறாரு. ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ இந்த வாழ்க்கையை நான் அந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓட நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மகனே, ஐ வில், நான் உன்னைய கரம் பிடித்து என்ன செய்வேன், நடந்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் வைப்பேன். நான் உனக்கு நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற பாவத்திலிருந்து உன்னை என்ன செய்வேன், தூக்கி விட்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உனக்கு ஒரு கிருபை செய்வேன்னு சொல்லி நான் ஆண்டவர் கேட்குறார். மகனே, ஜாக்கிரதையாய் நீ இந்த ஓட்டத்தை ஓடு, டிசிப்ளினாய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிடு. ஏன்னா வந்திருக்கிற யாரில் ஒருத்தர் கூட இந்த ஓட்டத்தை தவறாய் ஓடி நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை சாத்தானுக்கு பிரியமில்லாத ஒரு செய்தி தான். ஏன்னா வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடிட்டீங்கன்னா இந்த ஊர்லேயே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் இன்னொன்று எதிர்பார்க்கறது,
உன்னுடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் ஆண்டவர் இந்த ஓட்டத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்களும் இந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படியாவது வரணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன், சோராமல் ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நமக்காக கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. இந்த ஓட்டத்தை குறித்தும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் நம்மோடு கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று நீங்கள் தொடப்பட்டு இருப்பீர்களானால், உணர்த்தப்பட்டு இருப்பீர்களானால், தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே